நியாயம் தீர்ப்புக்கு நீ ஏதுவில்லாத ஒரு வாழ்க்கை நீ வாழணும் அப்படின்னா உன்னைய நீ நியாயம் தீர்க்கிற பழக்கத்தை என்ன செஞ்சுக்கோ, வளர்த்துக்கோ. தன்னைத்தானே நிதானித்து அறிகிறவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்கிட்ட இருக்கிற பிரச்சனைய தெரிஞ்சுக்க மட்டும் செய்யாத, அதை நிதானிச்சு சரி செய். நம்மளுடைய பலவீனங்களை உணர்கிறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும்படி தன்னை ஒப்பு கொடுக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம வீக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தான் ஆண்டவர் ஸ்ட்ராங் ஆனவர் நம்மளுக்கு தெரியும். தாவீது பிரச்சனையை கண்டுபிடிச்சதுனால தான் இந்த ஜெபத்தை தைரியமா பண்றாரு. சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டியும். தன்னைத்தான ஒருத்தன் உணர்ந்துட்டான்னா தன்னை தாழ்த்திடுவான். தாழ்த்திட்டானா அவனுக்கு கிருபை வந்துச்சுன்னா பலன், பலன் வந்துருச்சுன்னா புது சிருஷ்டி, புது சிருஷ்டி வந்துச்சுன்னா நித்தியஜி. ஹல்லேலூயா. ஏசப்பா ரொம்ப நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அவர் நம்மை விடுவிக்கிற கர்த்தர், நமக்காய் ஆதரவாய் வந்து நிற்கிற கர்த்தர், பலனற்று இருக்கிறவனுக்கு பலத்தை கொடுக்கிற கர்த்தர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற கர்த்தர். மொத்தத்துல ஒரு தேவ பிள்ளைய தாங்கி சுமந்து கொண்டு போகிற நல்ல தகப்பன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் நம்மோடு இருப்பது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். அவரோடு நாம இருக்கிறது நமக்கு பெரிய. அதனாலதான் வேதம் அழகா சொல்லுது, நான் உன்னிலும் நீ என்னிலும் நிலைத்திருக்கணும். அவர் மட்டும் நம்மகிட்ட இருக்கிறது இல்லை, அவர் எப்பயுமே இருக்கிறார். ஏன்னா அவர் உண்மை உள்ளவர் இல்ல, அவர் எப்பொழுதுமே இருக்கிறார். ஆனால் நீங்கள் அவருடைய வார்த்தையிலும் அவருடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்படின்னு இருக்க வசனம். இப்ப நாம அவருடைய உறவுல அவருடைய சமூகத்துல நிலைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. சரி, வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம். என்ன சொல்லுது இந்த வசனம்? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படும். ரைட். ஒரு காரியத்தை ஆண்டவர் அழகா நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா, தன்னைத்தானே ஒரு மனிதன் உணர்கிறான் என்றால் தன்னிடத்தில் இருக்கிற பலவீனங்களையும் தன்னிடத்தில் இருக்கிற குறைவுகளையும் தன்னிடத்தில் இருக்கிற அசுத்தமான காரியங்களையும் தன்னிடத்தில் இருக்கிற அதான் அடுத்தவனுடைய குறைய பார்க்காம யார் குறைய பார்க்கிறோமா? தன்னுடைய. நம்ம அடுத்த ஆள அவங்க அப்படி இப்படி அப்படி இப்படி. இவர் சொல்றாரு, ஐயா நியாயம் தீர்ப்புக்கு நீ ஏதுவில்லாத ஒரு வாழ்க்கை நீ வாழணும் அப்படின்னா உன்னைய நீ நியாயம் தீர்க்கிற பழக்கத்தை என்ன செஞ்சுக்கோ, வளர்த்துக்கோ. நம்ம இடத்துல இல்லாத ஒரு பழக்கம் என்னன்னா, நம்மை நாமே நிதானித்து அறிகிறது. நிதானித்து அறிகிறது. அறிகிறதுங்கிறது வேற. அறிகிறதுங்கிறது இங்க யார் அப்படின்னா அவங்கள பத்தி கடனை சொல்லுவீங்க. நிதானித்து அறிகிறது அப்படின்னா என்ன? ஒரு பாஸ் எடுத்து இன்டெப்தா போய் சர்ச் பண்ணி என்ன பிரச்சனை இருக்கு, என்ன கோளாறு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? நிதானித்து. ஒரு காரை கொண்டு போய் நீங்க ஒர்க் ஷாப்ல விட்டீங்கன்னா அது அறிகிறது இல்லை, அது என்ன வண்டி, அது என்ன மாடல்னு அறிகிறது இல்லை. அதை உள்ள இன்ஜினை திறந்து ஒரு பார்ட்டா என்ன செய்யறாங்க, செக் பண்றாங்க. செக் பண்ணி அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனை திருப்பியும் வராத அளவுக்கு என்ன செய்வாங்க, சரி பண்ணுவாங்க. ஸோ அது விஷயம் ரிசல்ட் என்னவா இருக்க போகுதுன்னா, அந்த பிரச்சனை மறுபடியும் வராதபடி பார்க்கிறதுக்காகத்தான் எங்க போகுது, சர்வீஸ் சென்டருக்கு. அப்படி அதே பிரச்சனை ஒரு மாசத்துல திரும்பி வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் நம்ம எப்படி மாறிடுவோம்? அடுத்த நிமிஷம் உனக்கு போனை போட்டு இவ்வளவு ரூபா வாங்கினியே, இவ்வளவு பைசா வாங்கினியே, வண்டியை என்னடா ஒழுங்கா நீ சரி பண்ணலையா? ஏன்னா ஒரே மாசத்துக்குள்ள என்ன ஆயிடுச்சு, ரிப்பேர் ஆகி திருப்பி உன் இடத்துக்கே வர்ற மாதிரி. அப்போ நாம எதை எதிர்பார்க்கிறோம்னா, அந்த பிரச்சனை திருப்பி வராம இருக்கிறதுக்காகத்தான் எங்க கொண்டு போய் விடுறோம், ரிப்பேர் சென்டருக்கே கொண்டு போய்
விடுறோம். அப்போ இங்க ஆண்டவர் அதே தான் சொல்றாரு, உன்னை நீ அறி அப்படின்னு சொல்லல, உன்னை நீ அறிந்து கொள் அப்படின்னு சொல்லாம தன்னைத்தானே நிதானித்து அறிகிறவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்கிட்ட இருக்கிற பிரச்சனைய தெரிஞ்சுக்க மட்டும் செய்யாத, அதை நிதானிச்சு சரி செய். நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அது தெரிஞ்சுக்கிறதோட நாம என்ன யோசிப்போம்னா, என்கிட்ட இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் என்னை அறிஞ்சிட்டேன். இல்ல, அதனால தான் வசனம் அழகா சொல்லுது, தன்னைத்தான் நிதானித்து அறிகிறவன். நிதானிப்புக்கு பின்னாடி இருக்கிற இன்டென்ஷன் என்னன்னா, வந்த பிரச்சனைய மறுபடி வராம நிப்பாட்டுறதுக்கான ஒரு முயற்சி. எழும்பின சுபாவத்தை மறுபடியும் எழும்ப விடாதபடிக்கு செய்கிற ஒரு முயற்சி. என்னுடைய விழுந்து போன மனுஷனை மறுபடியும் எழும்ப விடாதபடிக்கு செய்யப்படுகிற ஒரு முயற்சி. நான் என்னுடைய பழைய சுபாவத்தை மறுபடியும் தரிப்பிக்கப்படாதபடிக்கு ஒரு தடை செய்கிற ஒரு முயற்சி தான் என்ன, தன்னைத்தானே நிதானித்து அறிகிறவன். சிலவங்க கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஆமா நான் தப்பு செய்யறேன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நான் தப்புன்னு தான் எனக்கு தெரியும், என்கிட்ட இந்த குணம் இருக்குன்னு எனக்கு தெரியும், என்கிட்ட இந்த கேரக்டர் இருக்குன்னு தெரியும், என்கிட்ட இந்த பலவீனம் இருக்குன்னு தெரியும். அவங்களுக்கு எல்லாமே தெரியும். பிரச்சனை என்ன, தெரியறதுனால நாம எங்க நியாய தீர்ப்புக்கு தப்பிச்சிட முடியாது. நாம பலருக்கு கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு தந்திரத்தை பிசாசு தலைக்குள்ள வச்சிருக்கிறான். என்ன, நீ உன்னை சோதித்து அறிஞ்சிட்டு உன்கிட்ட இருக்கிற பிரச்சனையை வச்சுக்கிட்டே அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டாலே போதும், ஆண்டவருடைய கிருபை என்ன வந்துட்டே இருக்கும் உன் மேல. பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுனால கிருபை வராது. அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சு நிதானிச்சு அதை நான் எப்படி சரி பண்ணலாம்னு நினைக்கிறவனுக்கு என்ன உண்டு. அதனால தான் வசனம் அழகா சொல்லுது, தன்னைத்தானே நிதானித்து அறிந்தால் நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட மாட்டீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நியாய தீர்ப்பு நாளிலே எல்லா ஜனங்களும் கியூல நிற்கும் போது உங்களுக்கு எனக்கும் கியூல நிற்க வேண்டிய அவசியமே ஃப்ரீ பாஸ். ஃப்ரீ பாஸ். அல்லேலூயா. நீங்க ஏர்போர்ட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்களும் வரிசையில நிப்பாங்க, செக்கிங் வரிசையில நிப்பாங்க, செக்யூரிட்டி கிளியரன்ஸ்க்கு நிப்பாங்க. ஆனா ஒரு பர்டிகுலர் கூட்டம் மட்டும் நடந்து போய்கிட்டே இருக்கும், நிக்கவே மாட்டான், கூட்டத்திலே இருக்க மாட்டான். அவனுக்குன்னு தனி ரூட் இருக்கும், அவனுக்குன்னு ஒரு இது இருக்கும், அவனுக்கு செக்கிங் கிடையாது, அவன் பேக்கை செக் பண்ண மாட்டான், எதுவும் செய்ய மாட்டான், நேரம் இங்கதான் உள்ள ஸ்ட்ரைட்டா. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு பெரிய அபிஷியலா இருப்பாங்க. ஆண்டவர் அதே தான் சொல்றாரு, நியாய தீர்ப்பு நாளிலே நீங்க கியூல கூட நிக்க மாட்டீங்க, கியூல நிக்காம டைரக்டா நடந்து போறீங்கிறாரு. யாருக்குன்னா, தன்னைத்தானே நிதானித்து அறிந்திருக்கிற ஒரு மனுஷன். நம்மளுடைய பலவீனங்களை உணர்கிறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, அந்த பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும்படி தன்னை ஒப்பு கொடுக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இது என்னுடைய வீக்னஸ் இல்ல, இதனுடைய பலவீனம். அதை தெரிஞ்சுக்கிறதுனால சொல்யூஷன் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம காரை கொண்டு போய் ஒர்க் ஷாப்ல விட்டுட்டு, சார் இந்த பிரச்சனை சார், கார் எடுத்துட்டு போங்கன்னா போயிடுவோமா? போனவன ஃபர்ஸ்ட் ஒரு ரிப்போர்ட் எடுத்து கொடுப்பான். என்ன ரிப்போர்ட் கொடுப்பானா, கார்ல இந்த பிரச்சனைலாம் இருக்கு, சூப்பர்பா, பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்ட, கார் எடுத்துட்டு போறேன் வந்துருமா? கார் ஓடணும்ல. அடுத்து சொல்லுவான், சார் சர்வீஸ் பண்ணணும் சார், நான் எழுதி கொடுத்த பிரச்சனை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், சரி செய்யணும் சார். சரி செஞ்சா வண்டி எப்படி ஓடும்? ப்ராப்பரா ஓடும். இந்த வண்டியில இருக்கிற சில ரிப்போர்ட்ஸ் இருக்கு. உங்களை போய் ஒரு ரிப்போர்ட் எடுங்க, இந்த வண்டிக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னென்ன அப்படின்னு ரிப்போர்ட் எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட்டை என்ன செய்யணும்னா பார்த்துக்கிட்டே இருக்க. நம்ம கிட்ட அந்த பிரச்சனை இருக்கு, அல்லேலூயா, நம்ம கிட்ட அந்த பிரச்சனை இருக்கு, அல்லேலூயா, நம்ம கிட்ட இல்ல. அந்த ரிப்போர்ட்டை பார்த்து அந்த ரிப்போர்ட்டுக்கு என்ன செய்யணும், அதுக்கு தான் ரிப்போர்ட் எடுக்கிறோம். நிதானித்து
அறிகிறவன். அல்லேலூயா. அதை எப்படி சொல்றாருன்னா அடுத்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு. நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்க. இப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம உலகத்தோட நியாய தீர்ப்பு, அந்த நியாய தீர்ப்பு தான் ஜட்ஜ்மெண்ட் டே, அது பெரிய நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்புக்கு ஒரு மனுஷன் தப்பி வைக்கணும்னா, ஒரு மனுஷன் தப்பித்து பிழைக்க வேண்டும் சொன்னா அந்த கியூலையே நிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டான்னா அதுக்கு என்னத்தை சொல்றாருன்னா, கர்த்தருடைய சிட்சையை எடுத்துக்கிறவன் தான். கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். எதுக்கு இதை சொல்றாருன்னா, நீ கியூல நிக்க கூடாதுன்னு நினைச்சனா கர்த்தருடைய சிட்சையை எடுத்துக்கோங்கிறார். which means correction. என்ன? கரெக்ஷன். கரெக்ஷன். இந்த கரெக்ஷனை ஒருத்தன் வேண்டான்னு சொல்லிட்டான்னா நீ எங்க நிக்க போறீங்கன்னா கியூல நிக்க போறீங்கன்னு அர்த்தம். ஆனா இந்த கரெக்ஷன், அதனால தான் வேதம் அழகா சொல்லுது, தேவனுடைய சிட்சையில் பழகு. எதுல பழகணுமா? எதுல பழகு? தேவனுடைய சிட்சையில் பழகு. சிட்சை அப்படின்னா நீங்க உடனே எதையோ நினைச்சிடக்கூடாது. கரெக்ஷன். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேவனுடைய சிட்சையில் என்ன பண்ணணுமா? பழகணுமா. எப்படி சார் பழக முடியும்? வண்டி சரியா ஓடணும்னு நினைக்கிறவங்களுக்கு, நியாய தீர்ப்பு நாள்ல கியூல நிக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சிட்சை ரொம்ப சந்தோஷமான ஒரு சிட்சையா இருக்கும். இந்த கரெக்ஷன் ரொம்ப முக்கியமான கரெக்ஷன்ஸா தெரியும். ஆனா நீங்க அந்த நியாய தீர்ப்பின் கியூவை நீங்க பெருசா நினைக்காம இருக்கும் பட்சத்துல இங்க என்ன செய்ய மாட்டீங்கன்னா, உங்களை நீங்களே நிதானித்து அறிய அந்த வண்டி ஒரே பிரச்சனையை திருப்பி செஞ்சுச்சுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் யோசிங்க. ஒரு பாயிண்ட்ல என்ன வந்துடும், நம்மளுக்கு கோவம் வரும் இல்லையா? என்னடா இந்த வண்டி, ஏதோ எல்லாருக்குமே வரும் இல்ல, எல்லாரும் வண்டி வச்சிருந்தவங்க தானே. ஒரே பிரச்சனை, வேற பிரச்சனை வந்தா கூட தெரியாது. ஒரே பிரச்சனை திருப்பி ஒரு வண்டியில இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்துல வேற பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. சரி, அதை அப்படி டீல் பண்ணிப்போம் அப்படின்ட்டு போயிருவோம். ஒரே பிரச்சனை திருப்பி வந்துச்சுன்னா என்ன வந்துடும்? எரிச்சல் வந்துடும், கோவம். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வண்டியில ஒரே பிரச்சனை வந்தாலே நம்மளுக்கு எரிச்சலுக்கும் வருது. நம்ம லைஃப்ல ஒரே பஞ்சாயத்து நின்னுகிட்டே இருக்கு. என்ன வரமாட்டேங்குது? என்ன வரமாட்டேங்குது சொல்லுங்க. கோபம் வந்தா தான் அடுத்து என்ன வரும்? சொல்யூஷன்லாம் அடுத்துதான். முதல்ல என்ன வரணும்? கோபம் வரணும். என்னடா இது, இந்த வண்டி ஒரே தப்ப திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்கு, ஒரே சுவாபம் திருப்பி வந்துகிட்டே இருக்கு, அதே பழைய மனுஷனுடைய குணம் திருப்பி வந்துகிட்டே இருக்குன்னு கோபம் முதல்ல என்ன செய்யணும்? வரணும். இந்த கோபம், இந்த எரிச்சல் முதல்ல உங்க மேல வரலன்னு வைங்களேன், நீங்க சரியாகணுங்கிற இறுதி உங்களுக்கு வரவே வராது. சரியாகணுங்கிற இருதயம் வரவே வராது. முதல்ல எனக்கு, என் மேல எனக்கு ஒரு என்ன செய்யணும்? ஒரு கோபம் ஒண்ணு இருக்கணும். என்னடா இவன், என்னையா இது, திருப்பி இதே பழைய மனுஷன். அவன் தான் கிருபையை தேடுவான். அவன் தான் கிருபையை தேடுவான். அவன் தான் தேவனுடைய பலத்தை தேடுவான். அவன் தான் தேவனுடைய பலனை நாடுவான். ஆண்டவரே, நீங்க என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. என்னைக்கு நாம பலவீனங்கிறத உணர்றோமோ அன்னைக்கு தான் கர்த்தர் பலவான்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். எப்படி? நாம வீக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தான் ஆண்டவர் ஸ்ட்ராங் ஆனவர் நம்மளுக்கு தெரியும். நீங்க உங்க வீக்னஸ் ஆண்டவர் கிட்ட கொண்டு போகாம வச்சுக்கிட்டு இல்ல பார்த்துட்டு நீங்க உங்க மேல உங்களுக்கு அதுல கோபம் வராட்டி நீங்க ஏதோ தப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம்.
சந்தர்ப்பத்தினால அப்படி நான் செஞ்சுட்டேன், சந்தர்ப்பத்தினால எனக்கு அந்த சுபாவம் வந்துருச்சு, இந்த சூழ்நிலைனால வந்துருச்சு. ஐயா, நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், நான் மறுபடியும் சொல்றேன், தயவு செஞ்சு அதை நீங்க பூசி முழுகாம அது மேல கோவப்படுங்க. பழைய மனுஷனை களைந்து போடுங்கள் அப்படின்னா அர்த்தம் என்ன சொல்லுங்க? தூக்கி எறின அர்த்தம். அத பொருளை தூக்கி எறின்னு சொன்னா கூட பரவாயில்ல, சிரிச்சுக்கிட்டே தூக்கி பழைய பழைய மனுஷனை தூக்கி எறிங்குது, களைந்து போடுங்குது. அத ஆண்டவர் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா பழைய பொருள்னு சொல்லல, என்னன்னு சொல்றாரு? மனுஷனு அப்படின்னா லிவிங் பீயிங் மாதிரி கொண்டு வராரு. அத உள்ள இருக்கிற குணத்தை என்னன்னு கொண்டு வராருன்னா, உள்ளான மனுஷன் உள்ள இருக்கிற அந்த பழைய மனுஷனை என்னன்னு கொண்டு வரனா உயிருள்ள ஒரு மனுஷனை அவர் கன்சிடர் பண்ண போய் தான் பழைய மனுஷனைன்னு சொல்றாரு. பழைய மனுஷனை என்ன செஞ்சிரு? களைந்து போடு. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு மனுஷனை வெட்டி விடுறதுக்கு முன்னாடி யாராவது சந்தோஷமா வெட்டி விட்டு பார்த்திருக்கீங்களா? ஒரு ஆள்கிட்ட இருந்து நம்ம பிரியணும்னு நினைச்சிட்டோம்னா சந்தோஷமா பிரிவோமா? சொல்லுங்க. ஒரு நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை கெடுக்கிற ஒரு கேரக்டர் கூட இருக்குன்னா நம்ம எப்படி பிரிப்போம்னா அவங்கள நம்மளுடைய கம்ப்ளீட் ஹேட்ரட் அவங்க மேலதான் இருக்கும், கம்ப்ளீட் வெறுப்பு அவங்க மேலதான் இருக்கும், கம்ப்ளீட் எரிச்சல் யார் மேலதான் இருக்கும்? ஏன்? நீங்க உங்க வாழ்க்கையில இருந்து அவங்கள விளக்கணும்னு முடிவு சேர்த்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யாருக்குமே அது வராது. விளக்கணும்னு நினைச்சிட்டா என்ன வந்துடணும்? வரும் இல்லையா? பழைய மனுஷன் அதே இதை டீல் பண்ணுங்க. உங்க பழைய சுபாவத்திட்ட அதே காரியத்தை டீல் பண்ணுங்க. அணைக்காதீங்க அவனை. இவன் என் கூடயே இருந்துட்டான், என் சின்ன வயசுல இருந்து என் சுபாவம். அணைக்காதீங்க. பழைய மனுஷனை களைந்து வெட்டி போடுன்றார் தெய்வம். அப்ப அவனை நம்ம சிரிச்சுக்கிட்டோ சந்தோஷத்தோட அனுப்பவே மாட்டோம், முடியாது. நீங்க அவனோட சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா அவனை எப்படி அனுப்புவீங்க? அவனை கூடயே வச்சிருந்தீங்கன்னா எப்படி அனுப்புவீங்க? அப்ப என்ன சாம் வரணும்? முதல்ல அவன் மேல என்ன வரணும்னா வெறுப்பு வரணும். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த வெறுப்பு நம்ம இடத்துல இல்லை, அதனால தான் அவனை தள்ளி போடுறதுக்கு மனசு வரல. ஆண்டவர் அன்பா இருக்க சொல்லியிருக்கிறார் சாமி, அவங்கிட்ட இல்ல. ஏசப்பா அன்பா இருக்க சொன்னாரு சாமி, அவங்கிட்ட இல்ல. அதைத்தான் நான் திருப்பி சொல்றேன். உன் சத்துருக்களை கூட நேசிங்கிறாரு, ஆனா உன் பழைய மனுஷனை தூரத்துக்கு சத்ருவை கூட நேசிங்கிறாரு. ஆனா உன் பழைய அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்ருவை கூட மோசமான ஆள் யார் தெரியுமா? இப்படி கைய வைங்க. நான் தான். பேய கூட ஒரு லிஸ்ட்ல ஆண்டவர் சேர்க்கிறாரு, நம்மளை சேர்க்கவே. ஏன்னா பேய் இல்ல ஒரு மனுஷனை நரகத்துக்கு எடுத்துட்டு போறது பழைய மனுஷன். பிசாசு நரகத்துக்கு எடுத்துட்டு போறது இல்ல, பழைய மனுஷன். அதனால தான் வேதம் அழகா சொல்லுது, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு. அப்படின்னா நான் வெறுப்ப கக்க வேண்டிய ஒரே ஆள் யார் தெரியுமா? கண்ணாடியில போய் பாருங்க. மாறவே மாற்றியடே. நீங்களே போய் கண்ணாடியில பார்த்து திட்டிக்கோங்க. கண்ணாடியை பார்த்து மாறவே மாற்றியடே. இம்புட்டு பைபிள் படிக்கிற, இம்புட்டு செபிக்கிற, வெக்க ரோசமே இல்லையா அவனுக்குலாம்? மாறவே மாட்டியா? நான் என்ன கேட்கிறேன், நீங்க உங்களை கேட்டுக்க. பழைய மனுஷனை தயவு செஞ்சு கொஞ்சாதீங்க. அவன் சந்தர்ப்ப சூழ்நிலையினால வந்துட்டான், சந்தர்ப்பம் இது இல்ல, வந்தது தப்பு. அவனை தட்டணும். அவன் மேல ஒரு வெறுப்பை உண்டாக்குங்க. நான் சொல்றேன், நீங்க அவனை வெறுக்காட்டி ஒரு நாளும் கர்த்தர் இடத்துல நீங்க சேரவே. ஏன் சொல்றேன்னா, உலகத்தின் மேல இருக்கிற ஸ்நேகம் யாருக்கு விரோதமான பகையம்? இந்த பழைய ஐட்டமே என்னன்னா, அந்த மனுஷனுடைய வேலையை என்னன்னா பிரிக்கிறது தான் சார். கர்த்தரை விட்டு பிரிக்கிற எந்த காரியமா இருந்தாலும் உங்களுக்கு வெறுப்பு வரணும்.
எனக்கு வெறுப்பு வருது, எனக்கு எரிச்சல் வருது, எனக்கு கோபம் வருது. என்ன கோபம் வருதுன்னா, இவன் எப்படி நம்மள கர்த்தர்கிட்ட இருந்து ஏன் அந்த கோபம் வரவே மாட்டேங்குதுன்னு கேட்கிறேன். அல்லேலூயா. நியாய தீர்ப்பு நாளிலே நடக்க போகிற ஒரு அருமையான காரியம். அன்னைக்கு தெரியும் நம்ம எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி சந்தோஷமா உள்ள நடந்து போயிட்டு இருக்கோமோ, ஒரு கியூ நின்று நம்மளை வேடிக்கை பார்த்துன்னு இருக்கோம். அப்ப தெரியும், பரவாயில்லடே, நம்ம கர்த்தருக்கு சிச்சைக்கு நம்மளுக்கு ஒப்பு கொடுத்ததுக்கு, காரை சரி பண்ண ஒப்பு கொடுத்ததுக்கு, டெய்லி நம்மளே நிதானிச்சு நம்மளே அறிந்து நம்மளை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்தது வர்த்துன்னு எப்ப தெரியும்னா, அப்பதான் தெரியும். அல்லேலூயா. வேற எதையும் நீங்க வேற யாருக்கிட்டையும் கோவப்பட வேண்டாம், எரிச்சல் பட வேண்டாம். நீங்க ஏசப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, அன்புதான் பிரதானமானது தம்பி, நான் அன்பாகவே இருக்கிறேன். தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். எல்லாரிடத்துல அன்பு செய். உன் பகையரிடத்துல, உன்னை விரோதிக்கிறவங்களை, உன்னை நிந்திக்கிறவங்க இடத்துல, உன் சத்துருக்கள் இடத்துல, எல்லாரிடத்துல அன்பு செய். ஒருத்தங்கிட்ட மட்டும் என்ன செய்யாத, வைக்காதவன் மேல, அவன் மேல இருக்கிற கோவத்தை எல்லாத்தையும் காட்டுவோம். உன்னுடைய வெறுப்பு, உன்னுடைய கோபம், உன்னுடைய உள்ள இருக்கிற குணங்கள், அது எல்லாத்தையும் யார் மேல காட்டு? அவன் மேல காட்டு. உன்னை பக்கத்துல விடாத, துஷ்டனை விடாத. துஷ்டன் இனி உன் வழியே வருவதில்லை. எல்லாரும் அதை நம்ம எதுக்கு சொல்லுவோம்னா, பிசாசுக்கு சொல்லுவோம் இல்லையா? நான் சொல்றேன், பிசாசே பக்கத்துலதான். அவன் பாவம், அவன் சும்மா இருக்கவனை பிடிச்சி, இல்லை நீ என்னை நரகத்துக்கு எடுத்துட்டு போற, நீ தாண்டா எல்லாத்துக்கும் காரணம். அவன் எல்லாத்துக்கும் மாட என் மேல பழி போடுவீங்க. நீ ஒருத்தனை கட்டி பிடிச்சி ஃப்ரெண்டாகி வச்சுக்க பக்கத்துல, அவன் உன்னை இழுத்துட்டு போறான், அதை விட்டுட்டு என்ன என் மேலேயே. இல்லையா? அதான் அவன் அழகா சொல்லிருச்சு இல்ல, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு இருக்கு. அழகா இருக்கு வசனம். இதுக்கு மேல என்ன வசனம் வேணும்? அப்ப என்ன செய்ய சொல்றாரு இவரு? தன்னைத்தானே நிதானித்து அறிவது ரொம்ப அவசியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கரெக்ஷன் அர்த்தம். நிதானிக்கிறது என்றால் கரெக்ஷன். நாட் கெட்டிங் இன்ஃபர்மேஷன், கரெக்ஷன். ஏன்னா பிசாசு இந்த கடைசி நாட்கள்ல இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஹார்ட்டுக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறான். ஆமா, இதெல்லாம் எங்களோட பலவீனம் இல்ல. அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ஒன்னும் பிரயோஜனமே. கரெக்ஷன். இத கரெக்ட் பண்ற டீச்சர் யார் தெரியுமா? சொல்லுங்க, கரெக்டா? இந்த கரெக்ஷனை நம்மளுக்கு கொடுக்கணும். இந்த கரெக்ஷன் நீ செய்யணும். அதாவது இந்த ரிப்போர்ட் கொடுக்குற ஆள் இருக்கார்ல, ஃபர்ஸ்ட் அந்த ரிப்போர்ட் கொடுக்குற ஆள் யாரு சொல்லுங்க கரெக்டா? இந்த பழைய மனுஷனை குறிச்சு, நான் உங்களை குறிச்சு ரிப்போர்ட் கொடுக்குற ஒரு ஆள் இருக்காரு, யாரு? வாசிங்க வசனத்தை. 1 யோவான் 3:20. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால், நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்குமானால், தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ரிப்போர்ட் கொடுக்கிறது யாருன்னா, ரிப்போர்ட்டர் யாருங்க அப்படின்னா, இந்த வண்டி சரியில்லைங்கிற ரிப்போர்ட் கொடுக்கறது யாருன்னா, நெஞ்சில கை வைங்க பார்க்கலாம், இந்த உள்ள இருக்கிறது தான் லப்புடப்பு. அவர் தான் ரிப்போர்ட் ப்ரொடியூஸ் பண்றவர். தம்பி, பிரச்சனை இந்த இடத்துலலாம் நீங்க எது எனக்கு ஃபர்ஸ்ட், அதாவது ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு போறதுக்கு முன்னாடி தைரியம்னு ஒண்ணு வரணும்ல இல்லையா? அதனாலதான் வேதம் அழகா சொல்றது. பேதுரு கூட சொல்றாரு, அவர் வருகின்ற நாளிலே அவரை தைரியமா எதிர்கொள்ளும்படி. எப்படி எதிர்கொள்ளும்படி? எப்படி சார் இந்த தைரியம் வரும் சொல்லுங்க? எப்படி அந்த தைரியம் வரும் அப்படின்னா, உள்ள இருக்கிற அந்த ரிப்போர்ட் கொடுக்கிறார்ல, அவர் ஒரு ரிப்போர்ட்டை நம்மளுக்கு கொடுத்து வைப்பாரு. என்ன கொடுப்பாருன்னா, தம்பி பழுது ஒன்றும். அந்த ரிப்போர்ட்டர் யாருன்னா இருதயம். அது எப்படி சார் இருதயத்துல எப்படி? ஏன்னா இருதயத்துல தான் தெய்வம் என்ன எழுதியிருக்காராம். எதை எழுதியிருக்கிறாரு?
தேவனுடைய வார்த்தைய அது பலகையில எழுதல, சதையாகிய இருதயத்துல என்ன செஞ்சிருக்காரு? எழுதியிருக்கிறாரு. அப்ப எழுதியிருக்கிற பிள்ளைகளா இருப்பீங்கன்னா, ஒரு முறையும் வண்டி பிரச்சனை பண்ண போதெல்லாம் உள்ள இருந்து ரிப்போர்ட். நீங்க கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கெல்லாம் போக வேண்டாம். உங்க இருதய நியாய தீர்ப்பை வச்சே நீங்களே முடிவு பண்ணிடலாம் எங்க போவோமா மாட்டோமான்னு. எதுக்கு? பரலோகம். நீ ஆண்டவர் செலவங்கெல்லாம் ஏதாவது நம்ம தப்பு பிரதர், தப்பு சிஸ்டர்னு சொல்லிட்டா, கர்த்தரே நியாயாதிபதி. யாரு சொல்லுங்க? கர்த்தரே நியாயாதிபதி. நீங்க எல்லாம் சொல்லணும்னு ஒன்னும் ஐயா நான் சொல்ல வேண்டாம். உன் இருதயமே என்ன செய்யும்? சொல்லு. உங்கள் இருதயமே உங்களை குற்றவாளி என்று தீர்த்தாள். அந்த வசனம் அழகா இருக்கு, திருப்பி படிங்க பார்க்கலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால். என்ன வாளிகளா தீர்க்குதா? ஜட்ஜ் பண்ணுதான் இருதயம். ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு மனுஷனே இந்த சிட்சிக்கிறார் கரெக்ட் பண்றாருன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு மிஷின் தான் இது. இது சொல்லும் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு, உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு இது ரிப்போர்ட் கொடுக்கும். இந்த ரிப்போர்ட் கொடுத்த உடனே நீங்க இந்த ரிப்போர்ட்டை சரி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, அப்பதான் ஆவியானவர் சொல்லுங்க, ஆவியானவர் அவர் சரி செய்கிறவர். ரிப்போர்ட் ப்ரொடியூஸ் பண்றவர் உங்க இருதயம், சரி செய்கிறவர் ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ரிப்போர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் இருதயம் உணர்வற்றதா இருக்கும் என்றால், சரி செய்கிறவருக்கு வேலை இல்ல. ஆவியானவருக்கு வேலையே இல்ல. ரிப்போர்ட்டை மட்டும் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். எது கொடுத்துக்கிட்டே இருக்கும்? சவுப் லைட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். டிங்கு 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 டிங்குன்னு சவுப் லைட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க இந்த ஒரு பஞ்சரான டயரோடையே நான் ஓடுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. டயரு இந்த நேத்து வண்டி டயர் பஞ்சர் ஆகி போச்சு. சரியா? அது எடுத்துட்டு போயிட்டேன், காரையும் வெளியில் எடுத்துட்டு போயிட்டேன். வண்டி டயர் எப்படித்தான் இருக்கு? பஞ்சராக தான் இருக்கு. இருந்தாலும் ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்கிறேன். நீங்க நம்பவே மாட்டீங்க. வழியில போறேன் வரவேலாம், சார் டயர் பஞ்சரா இருக்கு சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவு இருக்காடா மண்டையா? இம்பிட்டு பெரிய வண்டியில பஞ்சரான டயரை வச்சு ஓட்டினா அந்த மொத்த செட்டிங் நீ என்ன செய்யணும்? அந்த அறிவு அவனுக்கு இருக்கு, உள்ள உட்கார்ந்துருக்கு. எனக்கு நம்மளுக்கு என்னன்னா, நம்ம சுகமா போய்கிட்டு இருக்கோம். வெயிலுக்கு அதுக்கும் ஏசிக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். வண்டி புடுங்க போது நம்மளுக்கு சைட்ல வரவேன்னு சொல்றான், சார் வண்டி பாருங்க சார். 2-3 பேரை வந்து என்ன சொல்லிட்டு போறான், சார் பஞ்சரா இருக்கு சார், பஞ்சரா இருக்கு சார், பஞ்சரா. நம்மளை விட யார் பதறான்? நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பதற மாட்டேங்கிறோம். இது எல்லாருமே பதறாங்க. ஐயோ இப்படி போக போதே. நம்ம தான் இப்படி இருக்கோம், ரொம்ப ரிலாக்ஸ்டா. ஆவியானவர் ரொம்ப பதறாரு. அதான் உண்மை, ரொம்ப பதறாரு. டே மகே வேணாம், டே ஒரு மார்க்கமா இருக்க, உன் குணம் சரியில்லை, உன்னுடைய பழைய மனுஷன் திருப்பி நீ கட்டி பிடிச்சி நின்றுகிட்டு இருக்கிற, அவனை விட்டுறா, இது சரியில்லைன்னு யாரு பதறா? ஆவியானவர் கரெக்ஷனுக்கு ரெடியா இருக்கிறதுனாலதான் பதறிக்கிட்டே இருக்கார். ஆனா அந்த பதட்டம் உள்ள இருக்கிற நமக்கு ஆண்டவர் மாதிரி நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்கிற தெய்வம் யாருமே. அதான் இவர் யோவான் அழகா எழுதுறாரு, நீங்கள் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக என்ன பண்றாரா? பரிந்து என்னன்னு பரிந்து பேசுறாரு சொல்லுங்க. என்னன்னு பரிந்து பேசுவாருன்னு சொல்லுங்க. எஜமானனே இந்த வருடம் வைங்க, அடுத்த வருடம் கனி கொடுக்கும். எப்படி? இந்த டைம் விடுங்க, அடுத்த முறை வண்டி சரியா. அதுதான் பரிந்து பேசுறது. சில ஆளுங்க, சில தாய்மார்கள், சில தகப்பன்மார்கள் இருக்கும், பிள்ளைங்க ஏதாவது பண்ணிருக்குங்க, 2 பிள்ளைகளுக்கு சண்டை வந்திருக்கும், இதுக்கு போய் பரிந்து பேசுதான். தான் பிள்ளைய விட்டு கொடுக்காம, தான் பிள்ளை மேல குத்தமே இல்லாத மாதிரி அந்த பிள்ளை கடைசி வரைக்கும் தருதலையா தான்
இயேசு அப்படி பரிந்து பேசல. எப்படி பரிந்து பேசுறாருன்னா, இந்த முறை விட்டுருங்க, அடுத்த முறை மாறிடுவான். மாறணும்ல, இல்லையா? கொஞ்ச நாளைக்கு ஓடும் வண்டி, கொஞ்ச நாளைக்கு வண்டி அந்த ஓடுற டைம் என்னன்னா கிருபை நாட்கள். என்ன நாட்கள்னா, நீங்க சரி செய்து கொள்ளுகிறதற்கு ஆண்டவர் கொடுக்கிற சந்தர்ப்பங்கள். பேதுரு அழகா சொல்றாரு, அவருடைய நீடிய பொறுமையை நித்திய ஜீவன் என்று எண்ணுங்கள். எப்படி? அவருடைய பொறுமையை என்ன நினைணுமா? என்ன நினைணுமா? நித்திய ஜீவன். அவர் பொறுமையா இருக்கிற ஒரு நிமிஷமும் நம்மளுடைய எது அளவுக்கு ஈக்குவல் பண்ண சொல்றாருன்னா, நித்திய ஜீவன் அளவுக்கு. உங்க சொந்த இருதயம் முதல்ல உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். நான் சரியா தான் இருக்கிறேன். யாராவது வந்து நீ பைபிள் படி அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் நல்லா தான் படிக்கிறேன். உங்க இருதயத்தை கேளுங்க, உங்க இருதயத்தை கேளுங்க. ஜெபிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நல்லது, உங்க இருதயத்தை கேளுங்க. நீங்க ஆர்கியூ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்க யாருக்கிட்ட ப்ரூவ் பண்ணணும் ஒரு அவசியமோ, யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா நீங்க ஒண்ணு அவங்க கிட்ட எல்லாம் ப்ரூவ் பண்ண. உங்க இருதயம் உங்களை பத்தி என்ன சொல்லுது, அந்த சாட்சியை சொல்லுங்க. யாராவது அது கோவப்படாதீங்க அப்படின்னு சொன்னா, அல்ல நியாயமா தான். உங்க இருதயம் என்ன சொல்லுது? உங்க இருதயம் என்ன சொல்லுது? உங்க இருதயம் என்ன ரிசல்ட் கொடுக்குதோ அதான் அவுட்புட். உங்க வாயில இருந்து நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். ஏன் பிரதர் ஜெபிக்கலாம்ல பிரதர்? ஐயோ டைமே இல்ல. உடனே இருதயம் சொல்லும், 7 மணி நேரம் சும்மா இருந்துச்சே. யார் சொல்லுவா? எனக்கு நேரம் தெரியாது, நீங்க சொல்றத நம்பிக்க வேண்டியதான். ஆமா டைமே இல்ல போல. ஆனா இருதயம் உள்ள இருந்து சொல்லும், தம்பி 7 மணி நேரம் சும்மா இருந்துச்சே. பைபிள் படிக்கலாம். ஐயோ பிரதர் இருக்கிற பிரஷர்ல பைபிளே படிக்கவே இல்லை, போறது வாரதுமா இருக்குன்னு. உடனே இருதயம் சொல்லும், தம்பி 6 மணி நேரம் வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருந்தியா தம்பி. யார் சொல்லுவோம்? நீங்க என்கிட்ட புழுகி தள்ளலாம், இருதயத்துக்கிட்ட புழுகி தள்ள முடியுமா? அது ரிப்போர்ட் கொடுக்கறதுல. இதுல நாம என்ன நினைப்போம்னா, நம்மளுக்கு யாரு வேற பரிந்து பேசணும். அல்லேலூயா. ரிப்போர்ட் உங்களுக்கு ஆண்டவர் காமிக்கிறதே நம்ம மேல வச்ச தயவு. அல்லேலூயா. உங்களை பத்தின ரிப்போர்ட் ஆண்டவர் உங்களுக்கு காமிக்கிறாருன்னா, எனக்கு காமிக்கிறாருன்னா, அது கர்த்தர் நம்ம மேல வச்ச பெரிய தயவு. அதனால தான் பவுல் அழகா சொல்றாரு, அழகா, குணப்படும்படி ஏவுகிற தேவ தயவு என்னும் ஐஸ்வர்யத்தை. ரிப்போர்ட்டே ஐஸ்வர்யம் தான். அல்லேலூயா. ஏன்னா நம்ம எங்க போகணும்னா பரலோகம். பழைய மனுஷனோட ஒரு நாள் எங்க போயிட முடியாது. வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. அப்ப முதல்ல நம்ம இருதயம் என்ன கொடுக்குதா? ரிப்போர்ட்ட கொடுக்குது. அதுவே உங்களை குற்றவாளின்னு நியாயம் தீர்த்துச்சுன்னா, அந்த இருதயத்திலும் பெரியவராய் ஒருவர் இருக்கிறார். யோசிச்சு பாத்தீங்களா? யோசிச்சு பாருங்க கொஞ்சம். இருதயத்துக்கிட்டயே நம்ம பருப்பு வேகாட்டி, ஆண்டவர்கிட்ட போய் என்ன வேகும்? என்ன வேகும்? ஒருத்தர் சொல்றாரு, போய் நான் ஆண்டவர்கிட்டே போய் சவால் விடுவேன். யாருக்கிட்ட விடுவார்? என்னென்ன, நான் இவ்வளவு நன்மை செஞ்சேன், எனக்கு நீங்க நன்மை செய்யக்கூடாதா? யாருக்கிட்ட? நான் என்னோட சகோதரன்லாம் மன்னிச்சேன், நீங்க என்னை மன்னிக்க கூடாதான்னு போய் கேட்பாராம். எப்படி? எப்பா, உன் இருதயம் என்ன சாட்சி கொடுக்குது? முதல்ல சிக்ஷையில பழகுங்கள், which means correctionsல பழகுங்க. நம்ம எல்லாம் தவறுகள் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஒரே பிரச்சனை வண்டியில திருப்பி திருப்பி வந்துச்சுன்னா உங்களுக்கு வர வேண்டியது என்னது? எரிச்சல். அதனால தான் பவுலுக்கு அந்த எரிச்சல் வருது. என்ன, நான் நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் தீமையவே, அதை வந்து நீங்க சும்மா டயலாக்கா படிக்க கூடாது, அதுக்கு பின்னாடி அம்புட்டு கடுப்பு இருக்கு. இல்லை, நான் என்னதான் செய்ய நினைச்சாலும் ஒன்றும்
அதுக்கு பின்னாடி பயங்கர எரிச்சல் இருக்கு, ஒரு இமோஷன். அதை படிக்கும் போது அந்த ஆத்தருடைய இமோஷன்ல இருந்து படிக்கணும். உச்சக்கட்ட எரிச்சல் என்ன செய்யறாப்ல, நான் விரும்பாததையே செய்கிறேன்னு எழுதுறாரு. நம்மளுக்கு ஏன் அந்த எரிச்சல் வரவே மாட்டேங்குது? எரிச்சல் வந்தா தான், நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு உங்க பழைய மனுஷன் மேல உங்களுக்கு ஒரு கோபம் வந்தா தான் அவனை தள்ளி போடணுங்கிற ஞானம் வரும். அவனை தள்ளி போடணுங்கிற ஞானம் வந்தா தான் ஆவியானவருடைய பலன் வரும். அல்லேலூயா. அதனால தான் வசனம் எல்லா இடத்துலயும் என்ன சொல்லுதுன்னா, குணப்பட்டு மனம் திரும்புங்கள் இல்ல, மனம் திரும்பி என்ன சொல்லுது, மனம் திரும்பி குணப்படுங்கள். குணப்பட்டு மனம் திரும்புங்கள் இல்ல, மனம் திரும்பி குணப்படுங்கள். நீங்க திரும்புறது தான் குணமாக்குறதுக்கு அச்சாணி. அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம்தான், இருதயத்துல கையை வச்சு சொல்லுங்க, உன்னை நீயே ஜட்ஜ் பண்ணிக்கிட்டா நியாய தீர்ப்பு தப்பிக்கலாம். நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனுஷன் எப்போ சமாதானமா இருக்க முடியும்? ஒரு மனுஷன் எப்போ தைரியமா இருக்க முடியும்? ஒரு மனுஷன் கர்த்தருக்காக எப்போ ஊழியம் செய்ய முடியும் தைரியமா? எப்பொழுது எந்த ஒரு ஜனக்கூட்டமா இருந்தாலும் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? பணம் இருக்கிறனாலயா? இல்ல. எந்த ஒரு மனுஷனுக்கு இருதயம் சாட்சி கொடுக்குதோ அவனோட தைரியமே வேற. அவனோட தைரியமே வேற. அவனோட சொந்த இருதயம். அதனால தான் தாவீது பாவம் செஞ்ச உடனே என்ன சொல்றாருன்னா, சுத்த இருதயத்தை என்னிலே தாரும்னு கேட்கல, இல்ல சுத்த இருதயமாய் கழுவும்னு எழுதல, சிருஷ்டிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புதுசா கொடுத்துருங்கிறாரு. ஏன்னா புதுசா இருக்கிற ஒரு மனுஷனால மட்டும்தான் தேவனையும் சரி உலகத்தையும் சரி தைரியமா ஃபேஸ் பண்ண முடியும். ஏன்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். என்ன சிருஷ்டியா இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவ்ரிடே அவன் புதுசுதான். நம்மளுக்கு புதுசுனா என்னன்னா, ஒரு போன் வாங்குறோம்னா ஒரு வாரம் அதுக்கு நமக்கு பேர் வச்சிருப்போம். என்ன பேரு? புது போன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் பழைய. அந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் கார்டு கூட பிக்காம, மேலே இருக்கிற ஸ்கிரீன்ல அழுக்கு படாம, ஒரு கேமரா கீழே தொடச்சு என்ன பண்ணீங்க? முத எங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் வந்தப்ப ஒரு நாளைக்கு ஒரு 300 தடவையாவது ஃப்ரிட்ஜை திறந்து, வந்த புதுசுல ஆர்வத்தில் போய் என்ன வருது, ஃப்ரிட்ஜை திறந்து கரெக்டா ஒரு மாசம் ஆச்சு, ஃப்ரிட்ஜ் எந்த மூலையில் இருக்குன்னே. அப்படி இல்லை நம்மள. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தினந்தோறும், அந்த வார்த்தையை கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க, தினந்தோறும் புது சிருஷ்டியாய் எவ்ரிடே. அல்லேலூயா. இந்த கார் பழுதாகும் நினைக்கிறீங்க? மாசத்துக்கு ஒரு வாட்டி இன்ஜின் மாத்தினா அந்த கார் எங்க சார் பழுதாகும்? என்ன மாத்திரமா? இன்ஜினையே மாசம் மாத்தினா அது எப்படி பழுதாகும்? ஆண்டவர் சொல்றார், நமக்கு இன்ஜின் என்னது? இதானே, இத டெய்லி பூசா தரேங்கிற, டெய்லி பூசா தரேங்கிற. ஆனா எப்ப பூசா தரார்னா, தன்னை நிதானிக்கிறவனுக்கு என்ன வந்துரும்? புதுசு வந்துரும். பிரச்சனையை கண்டுபிடிச்சவனுக்கு என்ன கொடுத்துறாரு? தாவீது பிரச்சனையை கண்டுபிடிச்சதுனால தான் இந்த ஜெபத்தை தைரியமா பண்றாரு. சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டி. பிரச்சனையை கண்டுபிடிக்காம சாரு வாட்டுக்கு ஜாலியா தான் இருந்தாரு கொஞ்ச நாளைக்கு. நாத்தான்வேல் வர்ற வரைக்கும் சாரு கொஞ்சம் ஜாலியா தான் இருக்காரு. ஆனா பிரச்சனையை கண்டுபிடிச்ச உடனே, ரிப்போர்ட் சப்மிட் ஆன உடனே என்ன ஜெபிக்கிறார்னா, புதிய இருதயத்தை எனக்கு சிருஷ்டியுங்கிறார். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ரிப்போர்ட் வந்தா தான் அது சிருஷ்டிப்புக்குள்ள போகணுங்கிற அறிவு வரும். அல்லேலூயா. எவ்ரிடே புதிய சிருஷ்டி. எவ்ரிடே அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்ப எவ்ரிடே நான் புது. அப்ப நினைச்சு பாருங்க, ஒருத்தன் புது சிருஷ்டியாவே இருக்கிறான்னா ஆண்டவருடைய சமூகத்துல எதுக்கு அவனுக்கு நியாய தீர்ப்பு? நியாய தீர்ப்பே எதுக்கு? உங்களை எப்படி நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்து மார்க் போட்டு உள்ள அனுப்புறதுக்கு இல்ல வெளில அனுப்புறதுக்கு. அதுக்கு தானே
ஒருத்தன் புதுசாவே இருக்கிறான் சார், யூஸ் பண்ணாத போன் மாதிரி இருக்கிறான், யூஸ் பண்ணாத வெஹிக்கிள் மாதிரி இருக்கிறான், அவனுக்கு என்ன என்கொயரி இருக்க போகுது? என்ன என்கொயரி இருக்க போகுது? ஒரு என்கொயரி கிடையாது. ஏன்னா அவன் பிராண்ட் நியூ. பிராண்ட் நியூங்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது இல்ல. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். தினந்தோறும் ஏதோ ஞானஸ்நானம் எடுத்தப்ப நியூ ஆனோ அதுக்கப்புறம் பழசாயிட்டு இல்ல. எவ்ரிடே ஒரு மனுஷன் புது சிருஷ்டியாய் மாறுகிறதற்கு அவனுக்கு எது உதவி செய்யுதுன்னா, தன்னைத்தானே நிதானித்து அறிகிறவன். which means உங்க இருதயம் உங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்பும். ரிப்போர்ட் அனுப்பின உடனே ஆவியானவரிடத்துல கர்த்தாவே இந்த ரிப்போர்ட்டை சரி பண்ணுன்னு சொல்றவனுக்கு அவர் சரி பண்றவர் இல்ல, புதுசு. நம்ம ஆண்டவர் மனுஷன் மாதிரி ரொம்ப கஞ்ச பிசினரி கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணேன்னா டயர் பஞ்சர் ஆன உடனே அந்த வேற ஒரு டயர் அடியில் இருக்கிற டயரை தூக்கி மாட்டுறதுக்கு சோம்பேறி தரப்பட்டுட்டு டயர்ல பஞ்சர் என்ன செய்யுங்க, ஒட்டி விடுங்க. ஏன்னா அதுதான் குவிக்கா. வெளியில போற அவசரம் 10 நிமிஷத்தை சட்டுன்னு ஒட்டி விடுறது எது? பஞ்சர் தான் ஒட்ட முடியும். டயர் எடுத்து மாட்டினா கூட ஒரு 10 நிமிஷம் ஆகும்ல. அதனால என்ன பண்ணிருங்க, பஞ்சர் அடிச்சிருங்கன்னு. நம்ம ஆண்டவர் பஞ்சர் அடிக்கிறவர் இல்ல, புதுசு. புதுசு. ஆண்டவரே என்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, கண்டுபிடிச்சிங்களா? புதுசு. அதை ஒட்ட வச்சு நம்ம ஆளுக்கு சொல்லுவாங்கல்ல, விழுந்து போய் நொறுங்கி போன பாத்திரமாகி விட்டாயா, கர்த்தரை எடுத்து உன்னை ஒன்று சேர்ப்பார். கேட்கும் போது இமோஷனா இருக்கும், அழுகையா வரும். ஒன்னத்தும் பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் எடுத்து ஒன்று சேர்த்து ஒட்ட வைக்கிற ஆள் இல்ல. களிமண்ணை முதுசா உடைச்சு போட்டு நொறுக்கி போட்டுட்டு புதுசு என்ன செய்யறாரா? நம்ம இமோஷனா இருக்குங்கிற சில கேட்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சில காரியங்களை ரொம்ப நல்லா பாடுவோம், சில காரியங்களை ரொம்ப மனசுக்கு இதமா இருக்குன்னா, ஆனா அது பிப்ளிக்கலி தட் இஸ் ராங். அவர் என்ன செய்யறாரு, ஒரு மண்ணு கெட்டு போச்சு, கெட்டு போனோன்னா அந்த பாத்திரத்தை உடைச்சு நொறுக்கிட்டு புதுசு என்ன செய்யறாரு, பண்ணுகிறாரு. என் இருதயத்துல ஏதாவது ஒண்ணு வந்தா கூட அந்த மொத்த இருதயம் கெட்டு போனதுக்கான அடையாளம். அதனால தான் பரிமள தைலத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஈ, இந்த இருதயத்துக்குள்ள வர்ற ஒரு சின்ன பிரச்சனை ஃபியூச்சர்ல வேற வேற பிரச்சனைக்கு எடுத்துட்டு போகும். அதனால என்ன ஐயா பண்ண போறீரு, உனக்கு புதுசு தரேன். அப்புறம் எப்படி சார் நம்மளுக்கு நியாய தீர்ப்பு வரும்? அல்லேலூயா. புது சிருஷ்டி. தன்னைத்தானே உணர்கிறது மாதிரி ஒரு ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. தன்னைத்தானே உணர்கிற, தன்னைத்தானே ஒருத்தன் உணர்ந்துட்டான்னா தன்னை தாழ்த்திடுவான். தாழ்த்திட்டானா அவனுக்கு கிருபை, கிருபை வந்துச்சுன்னா பலன், பலன் வந்துருச்சுன்னா புது சிருஷ்டி, புது சிருஷ்டி வந்துச்சுன்னா நித்தியஜீவன். இப்ப பேஸ் என்னன்னா உங்களை நிதானித்து அறிகிறது. இன்னைக்கு வீட்டுக்கு போங்க. நான் முத ஆண்டவர் விட்டு கொஞ்சம் தூரமா இருந்த டைம்ல ஆண்டவர்கிட்ட திருப்பி நான் சேரணும்னு நினைச்சப்ப நான் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா செஞ்சேன்? ஒரு பெரிய ஒயிட் பேப்பர் எடுத்து என்னை உட்கார்ந்து நிதானிச்சு, நான் நினைச்சேன் ஒரு 2-3 எழுதுவோம் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா A4 சீட்டை பின்னாடி பக்கம் வரைக்கும் போகுது. முன்னாடி முடிச்சு எங்க போகுது, பின்னாடி போகுது. வச்சுட்டு சொன்னேன், ஆண்டவரே இவ்வளவு நாள் தருதலையா சுத்திட்டேன், ஆண்டவரே எனக்கு உங்களுடைய தயவை தாங்க, இந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்துருங்க ஆண்டவரே, என்னை மாத்துங்கன்னு சொன்னேன். மாத்துங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் அதுல ஒரு 5 பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு 5 பிரச்சனையை விடல, புதுசு புதுசு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மகன் முத பேப்பர் ஃபுல்லா உன் பாவத்தை எழுதிட்ட, அடுத்த பக்கம் தான் உன் வாழ்க்கை. வெள்ளை பேப்பர் சார். புது சிருஷ்டி. இது ஒருத்தனுக்கு எவ்ரிடே இருக்கு. ஏதோ ஒரு காலத்துல தம்பி, ஏதோ ஒரு வருஷத்துல தம்பி நான் புது சிருஷ்டியா கர்த்தரனை மாத்தினா இல்ல. நியாய தீர்ப்புக்கு நீங்க நிக்க கூடாதுன்னா இது ஒன்ன தவிர வேற வழியே கிடையாது. எவ்ரிடே புது சிருஷ்டி. அந்த நாளை முடிக்கும் போது ஒன்ன மட்டும் மைண்ட்ல வைங்க, நாள் முடிஞ்சிருச்சு, ராத்திரி ஆயிருச்சு, ஆனா புதுசா இருக்கமான்னு மட்டும். சென்ட்ல கூட காஸ்ட்லியான சென்ட் எது தெரியுமா? காஸ்ட்லியான சென்ட் எதுனா, எது அதிக நேரம் சட்டையில நிக்குதோ அதான். சொல்லுங்க, ரொம்ப எவ்வளவு நேரம் வித்ஸ்டாண்ட் பண்ணுதோ அந்த பெர்ஃப்யூமோடைய
அந்த சென்ட், அந்த அந்த ஸ்மெல்லு வந்து எவ்வளவு நேரம் நிக்குதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு என்ன பிரைஸ், வேல்யூ. நம்ம மேல ஆண்டவர் சொல்றார், நீங்கள் இந்த உலகத்துக்கு நற்கந்தமாய் அடிக்கணும். எப்ப? தூங்குற வரைக்கும் அடிக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, வெளிச்சத்தை கூட சொல்லும் போது ஆண்டவர் அழகா சொல்றாரு, எப்பா பகல் வேளையில ஒருவன் நடக்கும் போது அவன் இடற மாட்டான், ஆனா இருள்ல நடக்கும் போது தன்னில் உள்ள வெளிச்சத்தினாலே இடற மாட்டான். காலையில நம்ம நடக்கிறதுக்கு சூரியன் இருக்கு, ஆனா ராத்திரி நடக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? அப்ப சூரியன் ஹெல்ப் பண்ணாது. அல்லேலூயா. அப்ப நம்ம அந்த மங்கி போகாத விளக்காய், மங்கி போகாத நற்கந்தங்களாய், எவ்ரிடே தன்னை நிதானித்து நிதானித்து ஒரு மனுஷன் போறான்னா அவன் புது சிருஷ்டியாய் மாறிக்கிட்டே இருக்கிறான். புது சிருஷ்டியா. இன்னைக்கு ஒரே ஒரு கோபம் உங்களை கண்டிப்பா பிடிக்கணும், அதை மறந்துடக்கூடாது. பாயிண்ட் என்ன பாயிண்ட் சொல்லுங்க? என்கிட்ட இருக்கிற மைனஸ் மேல எனக்கு ஒரு கோபம் வரணும். இது என் நேச்சரு, இது இந்த யதார்த்தத்தினால் இந்த பிரச்சனை. என்கிட்ட இருக்கிற மைனஸ் மேல எனக்கு வெறுப்பு வராட்டி நான் பரலோகம் போறது கஷ்டம். என் பழைய மனுஷன் மேல எனக்கு ஒரு டாப் எரிச்சல் இல்லாட்டி அவன் தான் என்னை எங்க கூட்டிட்டு போறான்? நரகத்துக்கு கூட்டிட்டு போக போறான். நம்ம இன்னைக்கு இருதயத்தை ஆராய்ந்தவர்களாய் ஆண்டவரிடத்துல பியூட்டிஃபுல்லா கேட்க போறோம், ஆண்டவரே அந்த இருதயத்தை எங்களுக்கு தாரும். கம்யூனியனுக்கு வரும்போது கூட, பந்திக்கு வரும்போது கூட நம்ம என்ன அப்பத்தி ரசத்தை எடுக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, தன்னைத்தானே நிதானித்து அறிகிறவன் நியாயம் தீர்க்கப்பட மாட்டான். இதுல பானம் பண்றவன் எப்படி பானம் பண்ணும்? அபாத்திரமாய் பானம் பண்ணவே கூடாது. அபாத்திரம்னா என்ன? பரிசுத்தவான்கள் மட்டும்தான் சொல்லுங்க, பரிசுத்தமா இருக்கிறவங்க வந்து எடுக்கலாம், அதானே இல்லையா? அபாத்திரம்னா என்ன? பாத்திரம்னா என்ன? பாத்திரவான்னா யாரு வந்து கம்யூனியன் எடுக்கலாம்? எனக்கு அது மட்டும் சொல்லுங்க. புரியல. பரிசுத்தமா இருக்கிறவங்க வந்து எடுக்கலாம். யாரு பரிசுத்தமா இருக்கீங்க? அப்ப அவர் தான் அப்ப பந்தியில உட்கார்ந்துருக்கணும். நாம வீட்டுக்குள்ள போகணும். யார் எடுக்க முடியும் சொல்லுங்க? பரிசுத்தமா இருக்கிறவங்க தான் பந்தியில உட்கார முடியும்னா யார் எடுக்கலாம் சொல்லுங்க? என்னால எடுக்க முடியும் தம்பின்னு கையை தூக்குங்களேன் யாராவது. என்ன அம்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? பாத்திரவான்னா யாரு தெரியுமா? பரிசுத்தவான் அர்த்தம் கிடையாது. தன்னைத்தான் நிதானித்து அறிகிறவன் பாத்திரவான். அந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்த உடனே லிஸ்ட் எடுத்து உட்கார்ந்து, ஆண்டவரே இதை நான் அடுத்த முறை செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை கழுவி எனக்கு புது இருதயத்தை தாங்க, அவன் தான் பாத்திரம். பரிசுத்தவான் கிடையாது. அப்படி பார்த்தா பூமியில ஒருத்தனும் எடுக்க முடியாது. ஆண்டவரை தவிர நல்லவனோ பரிசுத்தவனோ யாரும் கிடையாது. யாரும் எடுக்க முடியாது. அதான் அந்த வேதம் முடியும் போது அந்த வசனம் சொல்லும் போது சொல்லுது, தன்னைத்தானே நிதானித்து அறிகிறவன் நியாயம் தீர்க்கப்படான் அபாத்திரமாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? எரும மாடு மாதிரி வந்து எதிர கை வைக்க கூடாதான். பந்தில உட்காரும் போது எந்த உணர்வும் இல்லாம வந்து உட்கார்ந்துராத. நோட்ஸ் எடுக்காம வந்து உட்கார்ந்துராத. உன் இருதயத்தோட ரிப்போர்ட் இல்லாம வந்து உட்கார்ந்துராத. அது ஆவியானவர்கிட்ட சரி செய்யணுங்கிற இருதயம் இல்லாம வந்து உட்கார்ந்துராத. அதுதான் அதனுடைய அர்த்தம், பாத்திரவான். அல்லேலூயா. இன்னைக்கு பந்திக்கு வர்றதுக்கு முன்னாடியே சிகரெட் அடிச்சுட்டு வர்ற ஆளுங்க எனக்கு தெரியும். பந்திக்கு வர்றதுக்கு ஒரு ஊருக்கு ஒரு ஊர்ல ஒரு நாகர்கோயிலுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல போயிருக்கிறோம். இப்ப என் பக்கத்துல கம்யூனியனுக்கு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் வாயில என்ன இருக்குன்னா அந்த கணேஷ் போயலையோட உட்கார்ந்து இருக்கிறார். எதுக்கு? பந்திக்கு உட்கார்ந்து இருக்கார் ஐயா. இதத்தான் ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தவானுக்கு இல்ல அந்த பந்தி, தன்னைத்தானே நிதானித்து அறிகிறவன். அதனால தான் ஆண்டவர் அவருடைய கடைசி பந்தியின் வேளையில எல்லா சீஷர்களும் நல்ல ஊழியக்காரன் ஆயிட்டாங்க. ஆனா ஒரே ஒருத்தன் மட்டும் காணோம். யாரு? ஏன்பா காணும்? நீ
தைரியமா வாங்கினல, தைரியமா கையில வாங்கிக்கிட்டு தான் ஐயா சொல்றாரு, நானோ ரபி ஆண்டவர் சொல்றாரு, காட்டி கொடுக்க போறீங்கப்பா. எல்லாரும் கையில வாங்கிட்டு நாங்களோங்கிறாங்க. இல்லாதவங்கள என்ன சொல்றாங்க, நம்மளா இருப்போமோ யாரோ அப்படின்னு கேட்கறாங்க. உண்மையா இருக்கிறவன் திருட்டு பயிலும் என்ன செஞ்சேன்னு சொல்றான்னா, நானோ தன்னைத்தானே நிதானித்து அறியல. அதனால தான் மீதி இருக்கிற மறுதளி, இவரை விட பெரிய பாவம் செஞ்ச பேதுரு கூட ஊழியக்காரன் ஆயிட்டாரு. இவன் தூக்குல தூங்கிட்டான். ஏன்? நிதானிக்கல. அல்லேலூயா. எவ்ரி டே நம்மளுடைய பழைய மனுஷன் மேல ஈஸியா சம்மரைஸ் பண்ணி சொல்றேன். நம்பர் 1, தினந்தோறும் நம்மளுடைய பழைய மனுஷன் மேல நமக்கு என்ன வேணும்? ஒரு வெறுப்பு ஒண்ணு வரணும். பிசாசெல்லாம் நீங்க கேர் பண்ணவே பண்ணாதீங்க. நான் சொல்றேன், பிசாசு வந்து நீங்க பிசாசுக்கு எப்ப ஆக்சஸ் கொடுக்குறீங்கன்னா, உங்க பழைய மனுஷன் பக்கத்துல இருந்தா மட்டும்தான் பிசாசுக்கு வர முடியும். உங்க புதிய சிருஷ்டிக்குள்ளெல்லாம் பக்கத்துல நெருங்கவே முடியாது. புதிய மனுஷங்கிட்ட எல்லாம் பக்கத்துல கூட நெருங்க முடியாது. உங்க பழைய மனுஷன் இருக்கிற வரைக்கும் பக்கத்துல யார் நிப்பா? பேய் நிப்பான். நீங்க இவனை துரத்த வேண்டியது பேய் இல்ல, யாரை துரத்தணும்? அதான், சத்ருவே நான் உன்னை துரத்துகிறேன். இவன் சொல்றேன், நான் உன்னை கட்டி பிடிச்சிருக்கும் போது அவன் எப்படி போவேன் உன்னை விட்டு? சத்ருவே உன்னை கட்டிந்து அப்புறப்பட. அவன் சொல்ல, இலை முதல்ல நீ விரட்ட வேண்டியது என்னைய விரட்டாம டைரக்டா யாரை டீல் பண்றீங்க? பேய் சொல்லுவான், நீ என்னைய கூட விரட்டிடுறடே, ஆனா உன் பக்கத்துல இருக்கவனை விரட்டுறதுக்கு தான் உனக்கு பெரிய பஞ்சாயத்தா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுக்கு உள்ள ஊறி போய் இருக்குது. அவன் மேல ஒரு வெறுப்பு வரணும். நம்பர் 1, வெறுப்பு வந்தா தான், அந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து எடுத்தா தான் யாருடைய பலத்தை நாடுவோம்? ஆவியானவருடைய. அதனாலதான் எழுதுறாரு, என்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நம்ம ஆண்டவர் இடத்துல போகும்போதெல்லாம் ஒரு முறையும் என் பழைய மனுஷனை வெறுப்போட பார்த்து, ஆண்டவரே இந்த இருதயத்தில் இருக்கிற இந்த பஞ்சரை ஒட்டுங்கன்னு சொல்லிட்டோம்னா, ஆண்டவர் பஞ்சர் ஒட்டுறவர்கள புதுசு அப்படின்னா ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு மைண்ட்ல இருக்கணும். நம்மளுக்கு என்ன வயசானாலும் நம்ம இன்னும் சொல்ல போனா 90 வயசு 100 வயசு ஆக தான் என்ன ஆகிறோம்? புதுசா மாறிக்கிட்டே இருக்கிறோம். புதுசு. ஏன்னு சொன்னா, இங்கதான் நம்ம பழசு. பரலோகத்துக்குள்ள என்டர் ஆகும் போது புதுசு தானே, புது என்ட்ரி தானே. இங்கதான் பழைய என்ட்ரி மாதிரி இருக்கும், அங்க புது என்ட்ரி. அந்த புது என்ட்ரிக்கு புதிய சிருஷ்டியாய் மாறப்பட்ட ஜனங்களுக்கு அலோவ் பண்ணுவார் தெய்வம்.